இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, வரக்கூடிய ஜூலை 2026 மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, சஞ்சரிக்கும் பொழுது, அந்த ராசிக்கு எந்தவித ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், வாழ்க்கை பயணம் எது மாதிரி திசையில திரும்ப போகிறது, எது மாதிரி முடிவுகளை எடுத்தால் அது மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் வரும் அப்படிங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் நாம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஜூலை மாதம் 2026 பிறக்கும் பொழுது கடகராசிக்கு குருவே ராசிக்குள்ளேயே இருக்கார். ஸோ ராசிக்குள்ள குரு இருக்கிறது எப்பவுமே ஒரு அருமையான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ராசிக்குள்ள குரு வந்தா அந்த தவறு இந்த தவறு, ராமர் காட்டுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சுப கிரகம் வலுத்து உச்சம் பெற்று ராசிக்குள்ள வரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள், ராசினா என்ன, நம்மளுடைய மனசு, சந்திரன் இருக்கக்கூடிய வீடு தான் ராசின்னு சொல்றோம். ஸோ சந்திரன் இஸ் நத்திங் பட் ரெப்ரசன்டிங் ஒரு மைண்ட். ஸோ அதுக்குள்ள ஒரு சுப கிரகம் வலுத்து உள்ள வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன செய்யணும், என்ன மாதிரி தவறுகள் செய்தோம், எந்த மாதிரி டைரக்ஷன் நம்ம போகிறது நல்லதுங்கிற மாதிரி ஒரு உத்வேகம், கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் லேசினஸ்ஸு, தவறான பழக்க வழக்கங்கள், சோர்வு, சிந்திக்காமல் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் போய் லெத்தாஜி, லேசினஸ், சோம்பேறித்தனம்லாம் போய் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வரும். என்னடா போன ஒரு வருஷம் இப்படி இருந்தமேன்ட்டு நாமளே ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்புகள் கொஞ்சம் எல்லாமே உத்வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அவர் 7ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்பஸ்தர்கள்லாம் குழந்தை மேலே ஒன்றுமே அக்கறையாக பார்த்துக்கிறது, மனைவியை புரிந்து நடந்துக்கிறது, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவரை கொஞ்சம் புரிந்து அனுசரித்து நடந்துக்கிறது, அப்பா விஷயங்கள், அப்பா என்னதான் அவர் நமக்கு உறவுகள் சரியில்லைனாலும் அவர் என்ன மாதிரி நமக்கு செஞ்சிருக்கிறாருங்கிறதை புரிந்து இன்னுமே கொஞ்சம் ஹையர் மைண்டு, அதாவது ஒரு மெச்சூர்டு மைண்ட் என்ன யோசிக்குங்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு குரு பயிற்சி நடந்துருச்சு. அதில் இந்த ஜூலை மாதமும் ஒரு மாதமாக அடங்கி வருது. இதுல ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்திலேயே மாதம் முழுக்க இருக்கிறார், சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 8ல் இருக்கிறார், கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதுல என்ன ஒரு விஷயம்னா, சுக்கிரன் ராசிக்குள்ளேயே ஜூலை மாதம் முதல் வாரம் இருக்கிறார். செகண்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு அதிகமான சில வருமானங்கள், பணம் கையில காசு கொஞ்சம் நிக்கிற மாதிரி சேர்ற மாதிரி கேதுவோட சேர்ந்து சுக்கிரன் வருவது இல்லற வாழ்க்கைக்கு, காதல் விஷயத்துக்கு, பண வரவுக்கு, இது மாதிரி வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு, சுகபோகமான சில விஷயங்கள் செய்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வருகிறது. அதே சமயத்துல புதன் வக்ரமாக 12ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சில சுப விரயங்கள், இப்போ நாம பல நாளா நம்ம சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தது, இப்போதான் நம்ம கொஞ்சம் சுப விரயம் செய்யக்கூடிய, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய, ஃபியூச்சருக்காக ஒன்றில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க குழந்தைங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது, இப்போதைக்கு ஓடுறதோட இன்னைக்கு வாழ்ந்தோமா இன்னைக்கு செலவு பண்ணோமான்னு இல்லாமல் நாளைக்கு பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு பிளானிங்க்கு உகந்த ஒரு மாதமாக வருகிறது. சூரியனு ராசிக்குள்ள வரார் மாதத்தின் செகண்ட் ஆஃப், அதுவும் நல்லது. 2ஆம் வீட்டதிபதியே ராசிக்குள்ள இருந்து குருங்கிற ஒரு சுபகிரகத்தோட சேரும் பொழுது வருமானம் பெறுகிறது. இது மாதிரி அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விசிபிலிட்டி, ரெகக்னிஷன்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ கடகராசிக்காரர்கள் 2024-25 முழுக்க அஸ்தம சனி தாக்கத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக ஒரு புது வாழ்க்கை கிடைச்சி வாழ்ந்த மாதிரி போவாங்க, ப்ரொசீட் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும், உத்வேகம் இருக்கும். அதே சமயத்தில் எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கார். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறப்போ நிறைய தம்பதியர்கள் குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகுறது, அந்த குழந்தை விஷயங்கள் பாசிட்டிவாக வர்றது, கல்யாணம் நடக்காம பல 2-3 வருஷமா சுப விஷயங்கள் தடைகளாக போய் கொண்டிருந்தவர்களுக்கு கல்யாண விஷயங்கள் நடக்கிறது. சுக்கிரன் கேதுவோட சேர்னால காதல் திருமணம், கலப்பு திருமணம், பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய காதலர்களுக்கெல்லாம் ஒரு டக்குன்னு எல்லாமே ஒரு அமைப்போட எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு சம்மதம் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக, அடித்தளமான ஒரு அடிப்படையான மாதமாக
ஜூலை மாதம் 2026க்கு. இது 25 முழுக்க குரு 12 விரயங்களும் கடன்களையும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத அலைச்சல்களும் கொடுத்து கொண்டிருந்த குரு இப்ப ராசிக்குள்ள வந்து முதல் நம்மளோட விரயத்தை குறைக்கிறார். ஒரு பைசாவும் பார்த்து செலவு பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். கரெக்டா கன்ஸ்ட்ரக்டிவா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா கொடுக்கணுங்கிற மாதிரி போறார். நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கிறார். ஸோ இது மாதிரியான ஒரு தாக்கத்தை, ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 3 வருடத்துக்கு வேணுங்கிற ஒரு பிளானிங், மனம் மாற்றங்கள் நிறைய சொல்லுவாங்க. சார் முதல் மாதிரி இல்லை சார், அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான், இப்போ நல்லா பொறுப்போடு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடிய தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அடித்தளமான மாதமாக இந்த மாதம் வந்து இருக்கு. இதை வந்து எல்லா கடகராசிக்காரர்கள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அவங்களுக்கு எதில் போய் ஸ்டக்காகி இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு அடுத்த படிநிலை, வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு புஷ், ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இதை நம்ம பார்த்து இந்த மாதத்தை நம்ம உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஜோதிட ஆலோசனையாக சொல்றோம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க, என்ன டைம்ல பிறந்தீங்க, நேரத்தில் பிறந்தீங்கிற வச்சு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போட்டு நம்மளோட அஸ்ட்ராலஜிக் செஷன் நம்ம என்ன பார்ப்போம்னா, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்க வந்து கடகராசியில் ஆயிலி நட்சத்திரமா, பூசமா, புனர்பூச நட்சத்திரமா, இப்ப என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், அது யோகமான திசையா, என்ன மாதிரி ஆதிபத்தியம் அது நடந்து கொண்டு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, எந்த விஷயத்தை நம்ம நோக்கி போகலாம், எந்த விஷயம் நமக்கு வராது, எப்படி நம்ம ஆப்ஷன்ஸை ஃபில்டர் பண்ணி நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்றது, அதோட டைம்லைன்ஸ் என்ன, இப்போ எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த விஷயம் வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சோம்னா நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேண்டாம். பேஷண்டாக பொறுமையாக நம்மளுடைய நேரம் வருவது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணக்கூடிய, அனுபவத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய பிரேக் நமக்கு எப்போ கிடைக்குது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன காட்டுது, வெளிநாடு வாய்ப்புகளை காட்டுதா, அல்லது பிரைவேட் செக்டர்ல போய் ஜெயிக்கிறதா, அல்லது அரசு உத்தியோகமா, அல்லது வேலையே வேண்டாம் தொழில் தான் நமக்கு நல்லா இருக்கா, இது எல்லாமே உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து இப்போ நம்ம பேசின சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் சொன்ன அந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் எப்படி வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய இது பொதுவான பலனையும் உங்களோட உண்மையான அக்யூரேட்டான ஜாதகத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய 3 மாதம் 4 மாதம் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதை தெரிந்து உங்களுடைய யோகமான தொழில், வேலை, படிப்பு எல்லாத்தையும் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அது பிரகாரம் நீங்கள் செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.